சிந்துவெளி புதிருக்கு உரிய விடையை கண்டறிந்து சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவாக புரிந்து கொள்ள வழிவகை செய்யும் அமைப்பு அல்லது நபருக்கு $1 மில்லியன் அமெரிக்க பரிசு வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்ட கருத்தரங்கில் கல்லூரி மாணவிகளின் கருப்பு நிற பொருட்கள் உடைகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. திமுகவினருக்கு அச்சம் சூழ்ந்து விட்டது. என்ன செய்வது என்றே தெரியாமல் குழம்பி நம்பிக்கை இழந்துள்ளனர். இது என்ன விதமான இதேச்சதிகாரம் என அண்ணாமலை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னையில் நடந்த கருத்தரங்க நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகள் வைத்திருந்த கருப்பு நிற பொருட்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கருப்பு நிற துப்பட்டாவை கருப்பு நிற கொடி என்று நினைக்கிறார்களோ என்னவோ, கருப்பை பார்த்து ஸ்டாலின் பயப்பட ஆரம்பித்து விட்டாரோ என்னவோ தெரியவில்லை என முன்னாள் கவர்னர் தமிழிசை தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கட்சி பொறுப்புகளிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அதன்படி அக்கட்சியின் புதிய மாநில செயலாளராக மத்திய குழு உறுப்பினர் சண்முகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அஜித்தின் விடாமுயற்சி படம் பொங்கல் வெளியீடு என்று அறிவித்து பின்வாங்கிய நிலையில் சுமார் 10 படங்கள் பொங்கல் வெளியீடு என்று அறிவிக்கப்பட்டன. அவற்றில் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் நடித்துள்ள படைத்தலைவன், சுசீந்திரன் இயக்கியுள்ள 2K லவ் ஸ்டோரி, சிபி நடித்துள்ள 10 ஹவர்ஸ் ஆகிய படங்கள் பின்வாங்கிவிட்டன. போதிய தியேட்டர்கள் கிடைக்காததால் இந்த முடிவை எடுத்துள்ளனர். வேலூரில் திமுக எம்பி கதிரானந்துக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து 44 மணி நேரம் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றது. 15க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையை முடித்து துணை ராணுவப் படையினருடன் நள்ளிரவு 2:40 மணிக்கு புறப்பட்டுச் சென்றனர். தலைமை செயலகம் மற்றும் டிஜிபி அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபரை போலீசார் சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் தேடி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் விருதுநகரிலிருந்து அழைப்பு வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு வெடிவிபத்து தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு ஆளும் திமுக அரசுதான் காரணம் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டினார். தொழிற்சாலைகளில் தொடர் சோதனை நடத்தி பட்டாசு தொழிலை நசுக்குகிற பணியில் மறைமுகமாக திமுக ஈடுபட்டுள்ளது என அவர் கூறினார். அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் ரெய்ட் நடத்தியது மிக மிக தாமதம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்தார். தற்போது நடக்கும் ஆட்சியில் லஞ்ச ஊழல் தலைபறித்தாடுகிறது. அவர் யாரை சரிகட்ட என்று டெல்லிக்கு போறார்னு தெரியவில்லை. அமலாக்கத்துறையினர் கைப்பற்றிய ஆவணங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ரெய்ட் செய்யப்படுகிறது, அடுத்து என்ன என்பது மக்களுக்கு தெரிவதே கிடையாது என அவர் கூறினார். அண்ணாவும் கருணாநிதியும் பிராமணர்களை சேர்த்தனர். ஆனால் ஸ்டாலின் பெரியாரின் அடிமையாக உள்ளார் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். ஸ்டாலின் பிராமணர் கோரிக்கையை ஏற்க மறுக்கிறார். எல்லோருக்குமானவராக இல்லை என்றும் கூறினார். சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூறியது போல தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி உள்ளது என்பது அனைத்து கட்சிகளின் கருத்தாக உள்ளது என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக 200 தொகுதிகள் எல்லாம் ஜெயிக்க முடியாது. இந்த ஆட்சி அடுத்த முறை தொடராது என அவர் கூறினார். மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணனை விமர்சித்து திமுக அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலியில் கட்டுரை வெளியாகியுள்ளது. அதில் கே. பாலகிருஷ்ணன் விழுப்புரத்தில் பேசிய பேச்சு தோழமையை சிதைக்கும் என்பதை தோழர் உணராமல் உள்ளது வருத்தமளிக்கிறது. பின்விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் கருத்து சொல்லி போவது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என விமர்சித்துள்ளது. தமிழகத்தில் 38,500 கோயில்களை கையில் வைத்துக் கொண்டு நான் கோயிலுக்குள் நுழைய மாட்டேன் என்று கூறி முதல்வர் ஆட்சி செய்கிறார் என முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் தெரிவித்தார். அதற்கு என்று ஒரு அமைச்சரை மட்டும் நியமித்துள்ளது சரியானது அல்ல. திமுக அதிமுக 2 ஆட்சியிலுமே கோயில்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது என அவர் கூறினார். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து விடுதிகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்த இந்த ஆண்டு 10 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என பிற்படுத்தப்பட்டோர் நல அமைச்சர் மையநாதன் தெரிவித்தார். டிவி இல்லாத விடுதிகளுக்கு எல்காட் மூலமாக 1 கோடி ரூபாய்க்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டு விட்டது என அவர் கூறினார். ஞானசேகரன் பகலில் திமுக அமைச்சர்களோடு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மாலை நேரத்தில் பிரியாணி கடை வைத்து நடத்துகிறார் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். இரவு நேரத்தில் பாலியல் வன்கொடுமை, வீடு புகுந்து திருடியுள்ளார் என அவர் கூறினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் உண்மை நிலையை கூட்டணி கட்சியின் தலைவர்கள் பேசும்போது அதனை திமுகவால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி. கே. வாசன் கூறினார். எதிர்க்கட்சிகளை மிரட்டிக் கொண்டிருந்த முரசொலி நாளிதழ் இப்போது திமுக கூட்டணி கட்சிகளையும் மிரட்டத் தொடங்கிவிட்டது. 2026 தேர்தலில் திமுக கூட்டணி நிச்சயம் பிரிந்து போகும் என தமிழிசை தெரிவித்தார்.
கடந்த ஆண்டு கிள்ளி கொடுக்காத ஆட்சி, இந்த ஆட்சி அள்ளி கொடுக்கக்கூடிய ஆட்சி என அமைச்சர் சேகர்பாபு கூறினார். சென்னை பெரியார் நகர் அரசு மருத்துவமனை பிப்ரவரி மாத இறுதியில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வரும் என்றார். பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து மனித குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு யோகாதான் ஒரே தீர்வு என துணைநிலை கவர்னர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். சடங்கு விழாவாக இந்த யோகா திருவிழா முடிந்து விடாமல் அனைவருக்கும் பயன் தரும் விதத்தில் எளிமையான முறையில் கற்க வழிமுறையை வகுக்க வேண்டும் என்றும் கூறினார். விழுப்புரத்தில் இருந்து விரைவில் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதியான நபர் தேர்வு செய்யப்படுவர் என தடகள சங்கத்தின் மாநில செயலாளர் லதா நம்பிக்கை தெரிவித்தார். போதையை தமிழகத்தில் ஒழிக்க வேண்டும் என்றால் இளைஞர்கள் விளையாட்டில் ஆர்வத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் கூறினார். புதுச்சேரியில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டார். எல்லா முனிவர்களும் யோகா நிலையில்தான் இருப்பார்கள். உடலை தன்னிலைப்படுத்தி இருப்பது, அதன் மூலம் ஆரோக்கியமாக வாழ யோகா முக்கியம் என கூறினார். தமிழகத்தில் ஸ்டெம் செல் தானம் பெறுவதற்கான பதிவேடு திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ தெரிவித்தார். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் சேகரித்து பகுப்பாய்வு செய்யும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளன என்றும் கூறினார். அமைச்சர் துரைமுருகன் மகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர். தமிழக அரசுக்கும் திமுகவுக்கும் நெருக்கடி கொடுக்கவே இப்படிப்பட்ட சோதனைகள் நடத்தப்படுகின்றன என அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இந்த சோதனைகளால் திமுகவோ தொண்டர்களோ துவண்டு போய்விட மாட்டார்கள் என்றும் கூறினார். புதுக்கோட்டை மாவட்ட புதிய எஸ்பியாக அபிஷேக் குப்தா காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கோப்புகளில் கையொப்பமிட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னதாக காவல்துறை மரியாதை கொடுக்கப்பட்டது. அனைத்து காவல் நிலையங்களிலும் பணிபுரியும் காவலர்கள் அபிஷேக் குப்தாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே ரெகுநாதப்பட்டியில் சூலப்பிராடியம்மன் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு இரு சமூக நல்லிணக்கத்திற்காக இந்து முஸ்லிம் சமூகத்தினர் இணைந்து இந்த ஆண்டின் முதல் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தினர். போட்டியில் திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், சிவகங்கை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 17 சிறந்த காளைகள் வரவழைக்கப்பட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் பெருந்திட்ட வளாகத்தில் தினமலர் நாளிதழ் மற்றும் ருசிபால் இணைந்து மெகா கோல போட்டி நடத்தியது. புள்ளிக்கோலம், ரங்கோலி, டிசைன் என 3 பிரிவுகளாக போட்டி நடந்தது. போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமின்றி பங்கேற்கும் அனைவருக்கும் அசத்தலான தொகுப்புகள் அடங்கிய பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு புத்தாண்டில் பொதுமக்களுக்கு பரிசாக டீசல் பெட்ரோல் விலையை 2 ரூபாய் உயர்த்தி மக்கள் மீது பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளதாக புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவரும் முன்னாள் எம்பியுமான ராமதாஸ் கண்டனம் தெரிவித்தார். உயர்வை திரும்ப பெற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தினகிரியில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட உலக திருக்குறள் பேரவை சார்பில் 47வது திருவள்ளுவர் விழா கொண்டாடப்பட்டது. 1330 திருக்குறள் ஒப்புவைத்து திருக்குறள் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் சந்திராயன் 3 திட்ட இயக்குநர் முனைவர் வீரமுத்துவேல் வழங்கினார். குமரி மாவட்டம் முழுக்கோட்டை அடுத்த மஞ்சாலமூடுவில் தனியார் பார் அமைக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடத்தியும் நடவடிக்கை இல்லை. இந்நிலையில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் பார் அமைக்கும் பகுதிக்கு சென்று முற்றுகை போராட்டம் நடத்தினர். பார் அமைக்கவில்லை, உணவு விடுதிதான் அமைக்கப்படுகிறது என உரிமையாளர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தாம்பரத்தில் இருந்து மின்சார ரயில்கள் ரத்தான நிலையில் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஊட்டியில் வசிக்கும் தோடா பழங்குடியின மக்கள் பாரம்பரிய முறைப்படி அவர்களின் புத்தாண்டை கொண்டாடினர். ஆண்கள் கூட்டமாக ஒருவருக்கொருவர் கைகோர்த்தபடி பாரம்பரிய நடனமாடி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு ராம்கோபால்பேட்டை போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். சிகிச்சை பெற்று வரும் ஸ்ரீ தேஜை பார்க்க செல்வதாக அல்லு அர்ஜுன் அனுமதி கேட்டிருந்தார். இந்நிலையில் அல்லு அர்ஜுன் மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது என போலீசார் நோட்டீஸ் வழங்கினர். ஸ்ரீ தேஜை காண வந்தால் அங்கு சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் சிரமத்தை ஏற்படுத்தும் என கூறியுள்ளனர். ஆதிதிராவிடர் சமுதாய மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என அமைச்சர் கயல்விழி தெரிவித்தார். அரசின் திட்டங்களை பெற்று மக்கள் பயனடைய வேண்டும், குறிப்பாக கல்வியில் வளர்ச்சியடைய வேண்டும் என அவர் கூறினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் நேதாஜி சிலம்பாட்ட பயிற்சி பள்ளி மற்றும் மருது வளரி பயிற்சி பள்ளியும் இணைந்து நடத்திய வளரி வீசும் பயிற்சி முகாம் பெரியகுளத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியர் இதில் பெண் குழந்தைகளும் வளரி கலையை கற்றுக்கொள்வதற்காக ஆர்வத்துடன் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். 20க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் பயிற்றுவித்தனர். கோவை கொடிஷியாவில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடந்தது. இதில் 100கணக்கானோர் கலந்து கொண்டு ஆடி பாடி மகிழ்ந்தனர். டயர் வண்டி ஓட்டுதல், குண்டு விளையாடுதல், சாலையில் பரமபதம் என ஹாப்பி ஸ்ட்ரீட் களை கட்டியது.
கூடுதலாக வனவிலங்குகளின் புகைப்பட கண்காட்சி மற்றும் விபத்து காலங்களில் முதலுதவி சிகிச்சை அளிப்பது குறித்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் திருச்சி அண்ணா அறிவியல் மையம் கோளரங்கம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கணித திறனறிவு தேர்வு நடைபெற்றது. தேர்வினை 210 மாணவர்கள் எழுதினர். இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு கேஷ் பிரைஸ் வழங்கப்பட உள்ளது. தினமலர் சார்பில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு பெண்களுக்கான மெகா கோல போட்டி அரசரடி யூசி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிக்காட்டினர். சுவாமியின் உருவங்கள் மற்றும் இயற்கை பெண் கல்வி விடுதலை முன்னேற்றம் குறித்த சமூக விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய கோலங்கள், நீர்க்கோலம் உள்ளிட்ட பல்வேறு வகையான கோலங்களை வரைந்து பார்வையாளர்களை அசத்தினர். மேலும் நடுவர்கள் குழு தேர்வு செய்த முதல் 5 நபர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. நாட்டின் 57.2% பள்ளிகளில் மட்டுமே மாணவர்களுக்கான கணினி வசதி இருப்பதாகவும் 53.9% பள்ளிகளில் மட்டுமே இணைய வசதி இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் இருந்து 89 பேருடன் இன்று காலை கொச்சிக்கு புறப்பட்ட விமானம் திடீர் தொழில்நுட்ப கோளாறால் வானில் பறக்காமல் ஓடுபாதையிலேயே நிறுத்தப்பட்டது. கோளாறு சரி செய்யப்பட்டு 2 மணி நேர தாமதத்திற்கு பிறகு விமானம் புறப்பட்டது. தமிழக மருத்துவத்துறையில் காலியாக உள்ள 2553 மருத்துவர் பணியிடங்கள் இம்மாத இறுதிக்குள் நிரப்பப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளின் எல்லைகளை விரிவாக்கம் செய்து அரசாணை வெளியீடு தொடர்பாக பொதுமக்கள் தங்களது ஆட்சேபனைகளை 6 வாரங்களுக்குள் தெரிவிக்கலாம். முதன்மைச் செயலாளர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, தலைமைச் செயலகம் என்ற முகவரிக்கு கருத்துக்களை அனுப்பலாம் என அரசு அறிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள விடுதி, உணவகம் மற்றும் வகுப்பு நேரத்தில் மாற்றமில்லை என பதிவாளர் தெரிவித்துள்ளார். கட்டுமான தொழிலாளர்கள் வேலைகளை முடித்த பிறகு பல்கலைக்கழக வளாகத்தில் தங்கக்கூடாது. வளாகத்தில் வெளிநபர்களின் வாகனம் கண்டறியப்பட்டால் போலீசில் புகார் அளிக்க வேண்டும் என கூறியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கன்னிகாபுரம் பெங்களூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் நகராட்சி குப்பை எடுக்கும் வாகனம் மற்றும் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆம்பூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. திருப்பரப்பு அருவியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான ஐயப்ப பக்தர்களும் அருவியில் நீராடி மகிழ்ந்தனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் பிரசவம் நடந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பை வாயில் வைக்கப்பட்ட காட்டன் துணி அகற்ற மறந்ததால் அப்பெண்ணின் நிலை மோசமானது. தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உயிருக்கு போராடிய பெண்ணை பிழைக்க வைத்ததாக உறவினர்கள் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா இன்று நடைபெற்றது. 25க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தமிழர்களின் பாரம்பரிய சேலை அணிந்து மஞ்சள் சுற்றிய புது பானையில் தாரை தப்பட்ட இசையுடன் புத்தரிசி இட்டு பொங்கல் வைத்தனர். வடசென்னை பகுதியில் கடல் அலையில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்ட சிறுவனை ஊர்காவல் படை வீரர் விரைந்து சென்று காப்பாற்றியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவருக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை உயர்த்த கோரி விரைவில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கட்டுமான தொழிலாளர்கள் தெரிவித்தனர். கட்டுமான தொழிலாளர்களுக்கு தனி அமைச்சகம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் கூறினர். சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த பெரும்பாக்கம் அரசு சுகாதார மருத்துவமனையில் மருத்துவர் வராததால் நர்ஸ் மருத்துவம் பார்த்து வருவது பொதுமக்களிடம் வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது. திண்டுக்கல் தனியார் தோட்டத்தில் அனைத்து இந்திய சேவல் வளர்ப்பு நண்பர்கள் சார்பில் 10ஆம் ஆண்டு உலக அளவிலான மாபெரும் கிளிமூக்கு விசிறிவால் சேவல் கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் நெல்சன் தலைமையில் நடந்தது. கண்காட்சியில் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட சேவல்கள் பங்கேற்றன. ஈரோடு மாவட்டம் அசோகபுரம் அருகே பெட்ரோல் பங்க் முன்பு சென்று கொண்டிருந்த கார் திடீரென கரும்புகை கிளம்பி தீப்பிடித்தது. கார் முன்பகுதியில் தீ மளமளவென பரவியது. உடனே காரை விட்டு சதீஷ்குமார் வெளியேறினார். பொதுமக்கள் உதவியுடன் தீயை அணைத்தனர். காரின் முன்பக்கம் முற்றிலும் எரிந்து சேதமானது. கருங்கல் பாளையம் போலீசார் தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அருகே சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு சென்ற ஈச்சர் லாரியில் சாலையில் வைக்கப்பட்டிருந்த உளுந்து மூட்டை உரசியதால் ஈச்சர் லாரி தீப்பிடித்து எரிந்தது. தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தஞ்சை மாவட்டம் மருங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விமல்ராஜ், விஜயலட்சுமி தம்பதியின் 2 வயது மகள் விதுலா பரதமாடி சாதனை படைத்துள்ளார். திருப்புகழ் பாடலுக்கு பரதமாடி பரத முத்திரை மற்றும் ஸ்லோகங்கள் சொல்லி டிவைன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார்.
விழுப்புரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாட்டில் பங்கேற்க வந்த மதுரை எம்பி வெங்கடேசன் முதுகுவலி காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அவருக்கு லேசான வலி ஏற்பட்டு உடனே மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது நலமுடன் உள்ளார் என டாக்டர்கள் கூறினர். வேலூர் அரசு அருங்காட்சியகத்தில் தஞ்சாவூர் கலைக்கூடம் சார்பில் ஓவிய கல்லூரி மாணவி காயத்ரியின் ஓவிய கண்காட்சி துவங்கியது. இக்கண்காட்சியை வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். பட்டுக்கோட்டை அருகே துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தை அமைச்சர் கோவி செழியன் துவக்கி வைத்தார். இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் பெரிய மாடு, சின்ன மாடு என இரு பிரிவுகளாக 55 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் சேவா பாரதி தென் தமிழக சூலூர் ஒன்றியத்தின் சார்பில் 5ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் நடந்தது. இளைஞர்களும் பொதுமக்களும் ஆர்வமுடன் ரத்த தானம் செய்தனர். கோவை கணுவாய் அருகே பாப்பநாயக்கன் பாளையம் சாலையில் உயரமாக நடந்து சென்ற ஒற்றை யானை உணவு தேடியது. குணசேகரன் என்பவரது வீட்டின் கதவை திறக்க முயன்றது. கதவு திறக்க முடியாததால் வீட்டின் முன் இருந்த நாற்காலியை எட்டி உதைத்து சென்றது. இதுகுறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தென்காசி கனகப்பிள்ளை வலசையில் உள்ள மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி வளாகத்தில் வைத்து நெடுவயலார் போர்முறை சிலம்ப பயிற்சி கூடம் சார்பில் தென்காசி மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். போட்டியை தென்காசி டிஎஸ்பி தமிழ் இனியன் துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் ஊட்டி சேரிங் கிராஸ் தாவரவியல் பூங்கா செல்லும் சாலையில் கோடை சீசனில் சுற்றுலா பயணிகள் வருகையால் போக்குவரத்து அதிகரித்து காணப்படும். இதனால் டிராபிக் ஜாம் ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கிறது. இதை தவிர்க்க நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தற்பொழுது சாலை விரிவாக்க பணிகள் துவங்கி நடந்து வருகிறது. எம்பி கனிமொழி தமது பிறந்த நாளை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வீட்டில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருடன் துரைமுருகனும் உடனிருந்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த தோட்டக்கூறுபட்டி அருகே மேல்மருவத்தூரில் அதிவேகமாக வந்த பஸ் சாலை வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். புதுசத்திரம் போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொன்னேரி அருகே அதிகாலை கேஸ் சிலிண்டரை மாற்றியபோது ஏற்பட்ட விபத்தில் டீக்கடை எரிந்து நாசமாகியது. தீயணைப்பு வீரர்கள் வந்து தீ பரவாமல் தடுத்தனர். தமிழகத்தில் 10, 11 ஆகிய நாட்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருப்பதால் மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் பணிமனையில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு காரணமாக சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் இடையே இன்று காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது. மின்சார ரயில்கள் ரத்து காரணமாக பயணிகளின் வசதிக்காக கூடுதல் பஸ்கள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் தெரிவித்தது. ராணிப்பேட்டை அருகே அரசு பள்ளி வளாகத்தில் உரிய அனுமதியின்றி மரங்களை டிராக்டர் மூலம் கடத்த முயன்ற 2 பேர் மீது கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் கைது செய்தனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். பொங்கல் சிறப்பு ரயில்களில் காலை 8 மணிக்கு தொடங்கிய முன்பதிவு டிக்கெட்டுகள் சில நிமிடங்களில் விற்று தீர்ந்தன. தாம்பரம் நெல்லை சிறப்பு ரயில் உட்பட 5 ரயில்கள், தாம்பரம் கன்னியாகுமரி, சென்ட்ரல் நாகர்கோயில் உள்ளிட்ட ரயில்களிலும் டிக்கெட்டுகள் முடிந்தன. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்றனர். பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். சென்னையில் கடும் குளிர் நிலவி வரும் சூழலில் குளிரை பொருட்படுத்தாமல் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்பிரியர்கள் கூட்டம் மீன்களை வாங்க குவிந்தனர். காஞ்சிபுரத்தில் போதிய ஏற்பாடில்லாமல் நடந்த மாரத்தான் போட்டியில் போட்டியாளர்கள் சிரமமடைந்தனர். சிறுவர்கள் ஆபத்தான நிலையில் வாகனங்களுக்கிடையே ஓடியது பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. பொங்கல் விடுமுறையை ஒட்டி அதிக கட்டணம் வசூல் உள்ளிட்ட விதிமீறல்களில் ஈடுபடும் ஆம்னி பஸ்கள் மீது நடவடிக்கை எடுக்க 30 சிறப்பு குழுக்களை போக்குவரத்து ஆணையரகம் அமைக்கவுள்ளது. ஒவ்வொரு குழுவிலும் 3 பேர் இருப்பர். அடுத்த வாரம் முதல் இந்த சிறப்பு குழுக்கள் செயல்படும் என தமிழக போக்குவரத்து துறை ஆணையரக அதிகாரிகள் கூறினர். தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து கண்டெய்னர் லாரிகளில் கொண்டு செல்லப்படும் சரக்குகள் அங்கு இறக்கப்பட்ட பிறகு அதே லாரியில் ஏற்றுமதி சரக்குகளை எந்தவித அனுமதியும் பெறாமல் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கொண்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் திருப்பூர் கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி பாஜவில் நிலவும் குழப்பத்தை முடிவுக்கு கொண்டுவர பாஜ மேலிடம் கட்சியினருக்கு உத்தரவிட்டுள்ளது. பாஜ சட்டசபை தேர்தலுக்கு தயாராகும் வகையில் பாஜ அமைச்சர்களை மாற்றம் செய்ய வேண்டும் என சமரச கூட்டத்தில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் வலியுறுத்தியுள்ளனர். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கில் மேல் விசாரணை நடத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு காவல்துறை பதிலளிக்கும்படி சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதிக்குள் காவல்துறை பதிலளிக்கவும் வழக்கில் ராஜேந்திர பாலாஜியை எதிர்மனுதாரராக சேர்க்கவும் உத்தரவிட்டுள்ளது.
அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் காளைகளுக்கு நாளை முதல் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அவனியாபுரத்தில் ஜனவரி 14ஆம் தேதியும், பாலமேட்டில் 15ஆம் தேதியும், அலங்காநல்லூரில் 16ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் சாலையில் நடந்த சென்ற பெண்ணிடம் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மகாலட்சுமி நகரில் உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்த மேற்குவங்கத்தைச் சேர்ந்த ரவுஹான் அலி, ஹரிருல் இஸ்லாம், ரஹ்மான், சோஹில் இஸ்லாமி, சபிபுல் இஸ்லாம், அப்துல் ஹோஷன் உள்ளிட்ட 5 பேரை பல்லடம் போலீசார் கைது செய்தனர். ஓசூர் அருகே கீழ் சூடாபுரத்தைச் சேர்ந்தவர் ஆனந்தகுமார். இவரது மனைவி கல்பனா. குடும்ப தகராறு காரணமாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த ஆனந்தகுமார் பிளேடால் கல்பனாவின் கழுத்தை அறுத்துள்ளார். இதில் கல்பனா சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்து இறந்தார். தகவல் அறிந்த பாகலூர் போலீசார் கல்பனாவின் உடலை மீட்டு ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். தலைமறைவான ஆனந்தகுமாரை போலீசார் தேடி வருகின்றனர். டெல்லியில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டினரை கண்டறிய போலீசார் வீடு வீடாக சென்று சோதனை நடத்தினர். உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்த 8 பெண்கள் உட்பட 132 வெளிநாட்டினரை நாடு கடத்தப்பட்டதாக துணை கமிஷனர் அங்கித் சிங் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் போர்பந்தரில் பயிற்சியில் ஈடுபட்ட இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான ALH துருவ் ஹெலிகாப்டர் எதிர்பாராத விதமாக நுரைங்கி விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் கடலோர காவல் படையைச் சேர்ந்த 3 வீரர்கள் இறந்தனர். தகவல் அறிந்த மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். சத்தீஸ்கர் மாநிலம் அபுஜ்மாத் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் நக்சலைட்டுகள் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். போலீஸ் அதிகாரி ஒருவர் வீரமரணம் அடைந்தார். மேலும் நக்சலைட்டுகள் பதுங்கி இருப்பதால் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழ இறைவனை பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். குஜராத் போர்பந்தரில் இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான துருவ் என்ற ஹெலிகாப்டர் விழுந்தது. இந்த விபத்தில் 3 பேர் பலியாகினர். விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நல்ல ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாக வாழ மம்தாவை வாழ்த்துவதாக கூறியுள்ளார். புதுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் இருந்து சிங்கிரி கோயில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலுக்கு உலக நன்மை வேண்டி புனித பாத யாத்திரை நடந்தது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பர் கோயிலில் பக்தர் பேரவையினர் உலக நன்மைக்காக 24ஆம் ஆண்டு மகா மிருத்யுஞ்சய மந்திர ஜப வேள்வி இன்று சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லி பக்தியுடன் வழிபட்டனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் மார்கழி விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு தைலக்காப்பு உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். எண்ணெய் காப்பு மற்றும் திருவெண்பா உற்சவ நாட்களில் உபய தங்க ரத உலா, உபய திருக்கல்யாணம் மற்றும் வைர கிரீடம் சாத்துதல் ஆகிய உபய சேவைகள் பதிவு செய்து நடத்திட இயலாது என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் உத்தராயண புண்ணியகால பிரம்மோற்சவ கொடியேற்றம் விமரிசையாக நடந்தது. ஜனவரி 14ஆம் தேதியன்று திருவண்ணாமலை தாமரை குளத்தில் அண்ணாமலையாரின் தீர்த்தவாரி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் தென்மேற்கு நகரமான துர்பத்தில் பஸ் மீது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் 32 பேர் பலத்த காயமடைந்தனர். அமெரிக்க பார்லிமெண்டின் பிரதிநிதிகள் சபையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 6 பேர் எம்பிக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். எம்பிக்களாக பதவியேற்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 6 பேருக்கும் பல்வேறு தரப்பினர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சிட்னியில் நடந்த 5வது டெஸ்ட் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வென்ற ஆஸ்திரேலிய அணி பார்டர் கவாஸ்கர் தொடரை 3-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கும் ஆஸ்திரேலிய அணி தகுதி பெற்றது. சென்னை மாரத்தான் 13வது சீசன் இன்று காலை சென்னை நேப்பியர் பாலத்திலிருந்து துவங்கியது. மாரத்தானில் 25,000க்கும் மேற்பட்டோர் உற்சாகமாய் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் புராவிடன்ஸ் கல்லூரியில் நடந்த குறும்பட திருவிழாவில் நடிகர் பாக்யராஜ் கலந்து கொண்டு பேசினார். அனுபவம் இருந்தால்தான் சினிமாவிற்கு செல்ல முடியும்.
ஆனால் இன்று குறுப்படம் எடுத்தாலே சினிமாவிற்குள் எளிதாக செல்ல முடிகிறது என்றார். மேலும் சினிமாவில் கதை எழுத அனுபவம் தேவையில்லை, ஆனால் சொல்லப்போகும் கதை நன்றாக உள்ளதா என்று பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். நல்ல கதை கிடைத்தால் நடிகர் ரஜினியுடன் சேர்ந்து படம் பண்ணலாம் என இயக்குனர் சங்கர் தெரிவித்தார். அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம், துஷாரா விஜயன் நடிப்பில் உருவாகியுள்ள படம் வீரதீர சூரன் பாகம் 2. பொங்கலுக்கு படத்தை வெளியிட எண்ணினர். ஆனால் அஜித்தின் விடாமுயற்சி படம் வெளியாக இருந்ததால் ஜனவரி 23 இதன் ரிலீஸை திட்டமிட்டு வருகின்றனர். விடாமுயற்சி படம் பொங்கல் வெளியீட்டிலிருந்து விலகி இப்போது அவர்களும் ஜனவரி 23 வெளியிட பேசுகின்றனர். இதனால் விக்ரம் படத்திற்கு மீண்டும் சிக்கல் எழுந்துள்ளது. நடிகை மீனாட்சி சௌத்ரி தற்போது தமிழ், தெலுங்கில் நடிகர் வெங்கடேஷுடன் இணைந்து சங்கராந்திகி வஸ்துனம் படத்தில் நடித்துள்ளார். அவர் கூறியதாவது: இந்த படத்தின் மூலம் முதல் முறையாக நான் போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ளேன். இதில் நான் ஆக்ஷன் மற்றும் நகைச்சுவை என இருவிதமாகவும் நடித்துள்ளேன். இதுவரை இந்த மாதிரி வேடத்தில் நடித்ததில்லை, இதுவே முதல் முறை என்கிறார். விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் நடிகர் முரளியின் இளைய மகன் ஆகாஷ் ஹீரோவாக அறிமுகமாகும் படம் நேசிப்பாயா. ஹீரோயினாக அதித்தி சங்கர் நடித்துள்ளார். யுவன் இசையமைத்துள்ளார். பொங்கலுக்கு படம் வெளியாகிறது. அதித்தி கூறுகையில், இந்த படம் எப்போது வெளியாகும் என எதிர்பார்த்திருந்தேன். பொங்கலுக்கு வெளியாவது மகிழ்ச்சி. விஷ்ணுவர்தனுக்காக கதை கேட்காமல் நடித்தேன், நிறைய கற்றுக்கொண்டேன். ஆகாஷின் அறிமுகத்திற்கு வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் படம் பிடிக்கும் என்றார். ஷங்கர் இயக்கத்தில் தெலுங்கில் ராம் சரண், கியாரா அத்வானி நடித்துள்ள கேம் சேஞ்சர் படம் ஜனவரி 10 பேன் இண்டியா படமாக வெளியாகிறது. இப்பட விழாவில் பங்கேற்ற நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண், சென்னையில் ஜென்டில்மேன், காதலன் படங்கள் பிளாக்கில் டிக்கெட் வாங்கி பார்த்தவன் நான். அவர் எப்போதும் தனது திரைப்படங்கள் மூலம் சமூக கருத்துக்களை வழங்குபவர். அவரின் படங்களை தெலுங்கு ரசிகர்கள் எப்போதும் வரவேற்பார்கள். அவர் தெலுங்கில் நேரடி படம் எடுக்க வேண்டும் என விரும்பினேன், அது நடந்துள்ளது என்றார். விடாமுயற்சி, குட் பேட் அக்லி என்ற 2 படங்களில் அஜித் நடித்துள்ளார். இவற்றில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அவர் நடித்திருக்கும் குட் பேட் அக்லி படம் ஏப்ரலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு திரைக்கு வருகிறது. அந்த சமயம் தனுஷ் இயக்கி நடித்து வரும் இட்லி கடை படமும் ஏப்ரல் 10 வெளியாகிறது என ஏற்கனவே அறிவித்துள்ளனர். அஜித்தின் விடாமுயற்சி படம் பொங்கல் வெளியீடு என்று அறிவித்து பின்வாங்கிய நிலையில் சுமார் 10 படங்கள் பொங்கல் வெளியீடு என்று அறிவிக்கப்பட்டன. அவற்றில் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் நடித்துள்ள படைத்தலைவன், சுசீந்திரன் இயக்கியுள்ள 2K லவ் ஸ்டோரி, சிபி நடித்துள்ள 10 ஹவர்ஸ் ஆகிய படங்கள் பின்வாங்கிவிட்டன. போதிய தியேட்டர்கள் கிடைக்காததால் இந்த முடிவை எடுத்துள்ளனர்.